குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா, ஆம், 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் முதல் பாடம் தான் பார்க்க போறோம். பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். அப்ப இடைக்கால இந்தியாவில் நேற்று எல்லாம் நாம எப்படியெல்லாம் இந்தியாவை வந்துட்டு வரலாற்று காலங்களை வந்து பிரிச்சிருப்பாங்கன்னு நேற்றைய வகுப்புல பார்த்தோம். இன்றைய வகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலக்கிய சான்றுகள் இதை தான் நாம பார்க்க போறோம். சமயம் சார்ந்தது, சமயம் சாராத இலக்கிய சான்றுகள் மட்டும்தான் இந்த பாடத்துல நாம பார்க்க போறோம். இப்ப சமயம் சார்ந்த இலக்கியங்கள் எதெல்லாம் வந்து ஒரு சமயத்தை பின்பற்றி எழுதப்பட்ட சான்றுகள் தான். சமயம் சார்ந்த இலக்கியங்கள்னா வந்துட்டு எந்த ஒரு சமயமும், அதாவது வந்து இந்து மதமா இருக்கலாம், புத்த மதமா இருக்கலாம், சமண மதமா இருக்கலாம். இந்த சமயத்தை தழுவி அந்த சமயத்தை வளர்க்கக்கூடிய அந்த நோக்கத்தில் தான் வந்து இந்த இலக்கியங்கள் வந்து படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இதனுடைய பொருள். அப்போ தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவுன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இது வடக்கு, இது தெற்கு. அப்ப தென்னிந்தியாவுல பார்த்தீங்கன்னா, 4 மாநிலங்கள் இருக்கும். எதெல்லாம் தென்னிந்தியான்னு சொன்னாங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த 4 மாநிலங்கள் இணைந்துதான் வந்து தென்னிந்தியான்னு சொல்லுங்க. மீதி இருக்கிறதெல்லாம் வட இந்தியான்னு சொல்லுவாங்க. அப்ப முதல்ல இந்த பக்தி இயக்கம் எங்க தோன்றியதாம்? தென்னிந்தியாவில் தோன்றியது. பின்னர் வந்து வட இந்தியாவிலும் தோன்றுச்சு இந்த பக்தி இயக்கம்னு சொல்றாங்க. அப்போ இலக்கியங்களின் வளர்ச்சிக்கு வழிவகுத்துச்சு. இந்த பக்தி இயக்கங்களின் வளர்ச்சிக்கு எப்பன்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவிலும் தொடக்கத்தில் இருந்தது, பின்னாளில் வந்து வட இந்தியாவில இருந்தது. அப்போ இந்த பக்தி இயக்கம் வந்து வளர்ச்சி பெற்றதற்கு காரணமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்ப சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்றும் அழைக்கப்படுது. யாருடைய காலம் வந்துட்டு பக்தி இலக்கியங்களின் காலம் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, சோழர்களுடைய காலம் தான். சோழருடைய காலம் என்னன்னு பார்த்தோம், 10லிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சோழருடைய காலம்னு பார்த்தோம். அந்த காலகட்டத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் தான் இந்த பக்தி இலக்கியங்களின் காலம் சொல்றாங்க. அப்ப பக்தி இயக்கங்கள் காலம் சொல்லும் போது என்னென்ன நூல்கள்லாம் ஏற்றிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, சோழர்கள் காலத்துல கம்பராமாயணம் எப்போ? கம்பர் இயற்றியது வந்துட்டு கம்பராமாயணம், ஆசிரியர் வந்துட்டு கம்பர். அப்ப கம்பராமாயணம் சேக்கியருடைய பெரிய புராணம் 12 ஆய்வார்களால் இயற்றப்பட்டு நாதமுனியால் தொகுக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம். அதாவது கம்பராமாயணம் என்ற நூலு, சேக்கியாருடைய பெரிய புராணம், அதுக்கப்புறம் 4000 திவ்ய பிரபந்தம் என்ற நூலு. இது யாரால தொகுக்கப்பட்டதுன்னா வந்துட்டு நாதமுனியால் தொகுக்கப்பட்டது. அதாவது அங்கங்க கடந்ததை வந்துட்டு ஒரே ஒரு 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 புத்தகமா தொகுத்தாங்கன்னு அப்படிதான் நீங்க பொருள் புரிஞ்சுக்கணும். அப்போ அங்கங்க கடந்த நூல்களை எல்லாம் ஒரு புத்தகமாக தொகுத்ததுதான் வந்து நாதமுனி. இதை எத்தனை 12 ஆய்வார்கள்னா எதுனா பாடியவர்கள் தான் ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. எதைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4000 திவ்ய பிரந்தத்தை பாடியவர்கள் ஆய்வார்கள். எத்தனை பேர் பாடினாங்கன்னா 12 பேர். பன்னிரு என்பதற்கு பொருள் என்னன்னா 12 பேர் வந்து பாடியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோரால் இயற்றப்பட்டு நம்பியால் தொகுக்கப்பட்டு தேவாரம், மாணிக்கவாசகரின் திருவாசகம் ஆகியவை சோழர் காலத்தில் பக்தி இலக்கியங்கள் ஆகும். பாருங்க, அது வந்துட்டு 4000 திவ்ய பிரபந்தம். இது வந்து தேவாரம். யாரால தொகுக்கப்பட்டதுன்னா நம்பியால் தொகுக்கப்பட்ட தொகுப்புனா கலெக்ஷன் ஆஃப் தி போயம்னு சொல்லுவாங்க. கலெக்ஷனா கலெக்ட் பண்ணி ஒரு ஒரு தொகுப்பா உருவாக்கிடுவோம். அதுதான் வந்துட்டு நிறைய போயம்ஸ் இருந்திருக்கும், நிறைய பாட்டு இருந்திருக்கும். அது மொத்தமா ஒன்னா தொகுத்து இருந்திருப்பாங்க. அதப்போ நிறைய இருந்ததை ஒன்னா தொகுத்து ஒரே இடத்துல சேர்த்திருப்பாங்க. அதுதான் வந்து தொகுப்புன்னு சொல்லுவாங்க. அதை தொகுத்தவர் யாருன்னா நம்பி. அதை பாடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பர், சுந்தரர், சம்பந்தர். இந்த 3 பேரும் வந்துட்டு அப்பர், சம்பந்தர், சுந்தரன். இதையெல்லாம் அவங்க பாடியிருப்பாங்க தேவாரத்தை. இந்த 3 பேரும் பாடினதுதான் வந்துட்டு தேவாரம்னு சொல்றாங்க. மாணிக்க வாசகருடைய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம் ஆகியவை சோழர் காலத்துல இயற்றப்பட்ட பக்தி இலக்கியங்கள்னு சொல்றாங்க. அப்போ பக்தி இலக்கியங்கள்னா யாருடைய காலம்னா சோழர்கள் காலம். சோழருடைய காலம் எப்பன்னு பார்த்தோம், கிபி 10லிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜெயதேவரனுடைய கீதா கோவிந்தம், இது 12ஆம் நூற்றாண்டை சார்ந்ததுதான் வந்து ஜெயதேவருடையது. எதுன்னா நூல்னு பார்த்தீங்கன்னா கீதா கோவிந்தம். இது எந்த காலகட்டத்தை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நூல் தான் வந்துட்டு கீதா கோவிந்தம். இந்த நூல் எதை பத்தி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பக்தி இலக்கிய மரபின் உடைய தொடர்ச்சி தான் சொல்றாங்க. அப்ப தென்னிந்தியாவில வந்துட்டு பக்தி இயக்கம் உருவாச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி தான் வந்துட்டு இந்த ஜெயதேவருடைய கீதா கோவிந்தம் 12ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டு அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து இந்த கீதா கோவிந்தம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, 15ஆம் நூற்றாண்டுல சேர்ந்த இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபீர்தாஸ் வந்து பக்தி இயக்கத்தால் இவரும் வந்து கவர பெற்றிருப்பாரு. அப்ப இவர் வந்து 12ஆம் நூற்றாண்டு யாருன்னா ஜெயதேவர். 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபீர்தாஸ்.
இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைநிலை உணர்வு பெற்ற ஒரு கவிஞர். அதாவது கடவுளை வந்துட்டு அந்த அந்த உணர்வு பூர்வமாக கடவுளை வந்து கண்டார், இறை இறை உணர்வு பெற்றிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கடவுளை வந்து பார்த்தவர்கள் சொல்லிட்டு உணர்வு பூர்வமாக. அந்த உணர்வு பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபீர்தாஸ். 15ஆம் நூற்றாண்டுல வந்துட்டு இவரும் வந்து பக்தி இயக்கத்தால வந்துட்டு கவரப்பட்டிருப்பாருன்னா, இவரும் வந்து அதுல வந்துட்டு பக்தி இயக்கத்துல வந்துட்டு ஈர்க்கப்பட்டிருப்பாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சமயம் சார்ந்த இழக்கப்பட்ட நூல்கள். அப்போ சமயம் சாராத நூல்களும் இலக்கியங்களும் இருந்திருக்கு இல்லையா, அதை தான் வந்து சொல்றாங்க. அப்ப எந்த ஒரு சமயத்தையும் சாராம அவங்களுக்கு என்ன தோணுச்சோ, அவங்கள வாழ்க்கையில என்ன நடந்ததோ, அவங்க காலகட்டத்துல என்ன நடந்ததோ, சுய வாழ்க்கை சொந்தமான வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில என்ன நடந்ததோ இதையெல்லாம் எழுதியிருப்பாங்க. அதுதான் இங்க பார்க்க போறோம் வாங்க. கங்கா தேவியால் இயற்றப்பட்ட மதுரா விஜயம். அப்ப கங்கா தேவி என்றவரால் இயற்றப்பட்டதுதான் மதுரா விஜயம். கிருஷ்ணதேவராயனுடைய அமுக்த மால்யுதா என்ற இலக்கியங்கள் விஜயநகர பேரரசுடன் தொடர்புடைய நிகழ்வுகளையும் தனி நபர்களையும் நாம் அறிந்து கொள்ள உதவுகிறது. இது கங்காதேவி எழுதினது வந்துட்டு மதுரா விஜயம், கிருஷ்ணதேவராயர் இயற்றியது வந்துட்டு அமுக்த மால்யுதா. இந்த இரண்டும் பார்த்தீங்கன்னா இலக்கிய நூல்கள். இந்த இரண்டு இலக்கிய நூல்கள் வந்து எதை பத்தி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசு நம்ம பார்த்த இல்லையா நேற்று ஹம்பி கோவில் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு, ஹம்பி கோவில்லாம் அந்த விஜயநகர பேரரசுடன் தொடர்புடைய அந்த பேரரசுடன் தொடர்புடைய நிகழ்வு மற்றும் ஒரு தனி நபருடைய சாதனைகள் எல்லாம் வந்துட்டு இந்த புத்தகம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சு கொள்ள உதவுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்த் பார்த்தை எழுதிய பிருத்திவிராஜ ராசோ. இது வந்து பாத்தீங்கன்னா சந்த் பார்தை எழுதியது என்ன நூல்னு பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ ராசோ என்ற ஒரு நூல் எழுதினது யாருன்னா சந்த் பார்தை. இது எதை பத்தி சொல்லுது பாத்தீங்கன்னா, ராஜபுத்திர அரசர்கள் இருந்தாங்க இல்லையா, இந்த ராஜபுத்திர அரசர்களுடைய வீரத்தை பத்தி விளக்குகிறார். அப்ப ராஜபுத்திர என்ற அரசர்களுடைய வீரத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ ராசோ. இது எழுதியவர் யாருன்னா சந்த் பார்தை. இந்த ராஜபுத்திரர்கள் எந்த பகுதியை ஆட்சி புரிஞ்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ராஜஸ்தான் பகுதியை ஆட்சி புரிஞ்சவர்கள் தான் இந்த ராஜபுத்திரர்கள். அதுக்கப்புறம் பாருங்க, இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே ஒரு சான்று எதுன்னு பாத்தீங்கன்னா கல்ஹனரின் வந்து ராஜ தரங்கிணி வந்துட்டு இது 11ஆம் நூற்றாண்டை சார்ந்த நூல்னு சொல்றாங்க. அப்போ இஸ்லாமுக்கு முந்தைய காலத்தை குறித்து நாம தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு சான்று எதுன்னு பாத்தீங்கன்னா கல்லணரினுடைய ராஜ தரங்கணி என்ற ஒரு நூல் மட்டும்தான் வந்துட்டு இஸ்லாமிற்கு முந்தைய காலத்தை பத்தி நாம தெரிஞ்சிருக்கு ஒரே ஒரு எவிடன்ஸா இருக்குது. இது எந்த காலகட்டத்தை சார்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டை சார்ந்த நூல்னு சொல்றாங்க. அப்போ நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள், சுயசரிதை. அப்ப அந்த காலகட்டத்தில் இயற்றப்பட்ட நூலு, அதுக்கப்புறம் வந்துட்டு வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் அவருடைய சொந்த வாழ்க்கை சுயசரிதைன்னா வந்துட்டு அவருடைய சொந்த வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு நூல்களையும் எழுதியிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் சமயம் சாராத நூல்கள் சொல்றாங்க. அப்ப யாரெல்லாம் வந்துட்டு அந்த காலகட்டத்துல சுயசரிதை எழுதியிருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில அந்த தான் வாழ்ந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை வந்து எழுதியிருப்பாங்க, சில நூல்களும் எழுதியிருப்பாங்க. அதை தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். பாருங்க, அடிமை என்ற ஒரு வம்சத்தைச் சேர்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் நசுருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்டவர் யாருன்னா மின்ஹஜ் ஊத்ஸ் சிராஜ் என்பார் வந்து பார்த்தீங்கன்னா தபகத் இ நஸ்ரி என்னும் நூலை எழுதினார். அப்போ அடிமை வம்சத்தை சார்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் வந்துட்டு நசுருதீன் மாமுது, அவரால் ஆதரிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மின்ஹஜ் உஸ் சிராஜ் என்பார். அப்போ மின்ஹஜ் உச் சிராஜ் என்பவர் யாருன்னா நசுருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்டவர் தான் இவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா அடிமை வம்சத்தை சேர்ந்தவர் தான் வந்து நசுருதீன் மாமுது. அப்போ இந்த மின்ஹஜ் உஸ் சிராஜ் என்பவர் எழுதிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தபகத் இ நஸ்ரி என்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு. அந்த நூல் எதை பத்தி சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, இந்த நூலின் சுருக்க உரை எதுன்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரியின் படையெடுப்பில் தொடங்கி கிபி 1260 வரையிலான நிகழ்வுகளை குறித்த செய்திகளை வந்துட்டு கூறுதான். அப்ப இந்த தபகத் இ நஸ்ரி என்ற நூல் வந்துட்டு ஒரு சுருக்கமா எழுதியிருக்காங்க. எந்தோட காலகட்டத்திலுடைய சுருக்கமா எழுதியிருக்காங்கன்னா, முகமது கோரி வந்துட்டு இந்தியாவின் மீது படையெடுத்தார் இல்லையா, அப்ப இதை என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, அப்ப இவர் எத்தனை முறை படையெடுத்திருப்பாருன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுகளையும் அதே காலகட்டத்துல தொடங்கினதுல இருந்து கிபி 1260 வரையிலான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு இல்லையா, அந்த நிகழ்வுகளை எல்லாம் இந்த செய்தி வந்து எதை சொல்லுதுன்னா இந்த தபகத் இ நஸ்ரி என்ற நூல் வந்துட்டு அந்த நூல்ல வந்து சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தன்னை ஆதரித்த சுல்தானின் பெயரையே இச்சுருக்க உரைக்கும் மின்ஹஜ் உஸ் சிராஜ் வந்து சூட்டியிருப்பார். அப்புறம் அவரை ஆதரித்த சுல்தானுடைய பெயர் என்ன? நசுருதீன் மாமுது. அப்ப அவருடைய ஆதரிச்சதுனால அவர் எழுதிய நூலுக்கு அவருடைய பெயரையே இவர் வந்துட்டு மின்ஹஜ் வந்து சூட்டினாருன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இந்த தபகத் இ நஸ்ரினுடைய விளக்கம். அதுக்கப்புறம் பாருங்க,
13ஆம் நூற்றாண்டில் சுல்தான் இல்துமிஸ். அப்போ 13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுல்தான் இல்துமிஷனுடைய அவருடைய இறுதி காலம், அவர் வாழ்ந்த காலத்தினுடைய கடைசி காலத்துல தான் வந்துட்டு கஜினிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருந்த அசன் நிஜாமி என்பார் தாஜ் உல் மா அசீர் என்னும் நூலை வந்து எழுதியிருப்பார். மாணவர்களுக்கு இங்க என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா, கஜினி என்பது எந்த நாட்டுல இருக்கிற ஒரு இடத்தினுடைய பாருங்க. இந்த கஜினி, அதாவது கஜினி என்ற இடம் வந்துட்டு எந்த நாட்டுல இருக்குதுன்னு பாருங்க. அப்ப அங்கிருந்து புலம்பெயர்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அசன் நிஜாமி. இவருடைய என்ன நூலுன்னு பாத்தீங்கன்னா தாஜ் உல் மா அசீர் என்னும் நூலை வந்து எழுதியிருப்பாரு. இது எந்த நூற்றாண்டுன்னு பாத்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டுல இல்துத்மிஷினுடைய இறுதி காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான் வந்து அந்த கஜினிலிருந்து வந்தவர் தான் இவரு. அந்த காலகட்டத்தின் நிகழ்வுகளை வந்து இவர் எழுதியிருக்காரு. அந்த நூல் எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் பற்றிய பல செய்திகளை வந்து இந்த நூல் வந்து முன் வைக்கிறது. அப்ப 13ஆம் நூற்றாண்டுல இவர் எழுதினார் அசன் நிஜாமி. அந்த நூலுக்கு பேர் வந்து தாஜ் உல் மா அசீர் என்ற நூலு. இவர் எங்கிருந்து வந்தார்னா கஜினிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர் தான் இவரு. யாருடைய இறுதி காலத்துல எழுதப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா இல்துத்மிஷனுடைய இறுதி காலத்தில் தான் வந்துட்டு எழுதப்பட்டது 13ஆம் நூற்றாண்டுல. இது யாரை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் பற்றிய செய்திகளை வந்து இந்த நூல் வந்து முன் வைக்கிறது. அந்த நூலே அவரை பத்தி சொல்றது மட்டும் இல்லாம இந்த நூலே டெல்லி சுல்தானியத்தினுடைய வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூலாகவும் இருக்குதுன்றாங்க. அப்ப டெல்லி சுல்தானியத்தினுடைய வரலாறு இவரை மட்டும் இல்ல, அந்த சுல்தானுடைய வரலாற்றை மொத்தமாவும் கூறுது. அப்படி கூறுற ஒரு நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா அரசினுடைய, அதாவது அரசினுடைய இசைவு பெற்ற முதல் நூல்னா அரசன் கிட்ட வந்துட்டு ஒப்புதல் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது வெளியிடுறதுக்கு வந்துட்டு பர்மிஷன் கேட்கிறோம் இல்லையா, அப்ப அரசினுடைய பர்மிஷன் கேட்டுதான் வந்துட்டு இந்த புத்தகத்தை வந்துட்டு வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அரசினுடைய இசைவு பெற்ற முதல் நூல் எதுனா இந்த தாஜ் உல் மா அசீர் என்ற நூல் தான் வந்துட்டு அரசினுடைய இசைவு பெற்ற நூலுன்னு சொல்றாங்க. முகமது பின் துக்ளக்கு அரசவையை வரலாற்று ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது முகமது பின் துக்ளக்கினுடைய அரசவை வரலாற்று ஆசிரியர் வந்துட்டு ஜியா உத் பரணி. இவர் வந்துட்டு இவருடைய முகமது பின் துக்ளக்கினுடைய அரசவை வரலாற்று ஆசிரியர். இவர் எழுதிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா தாரிக் இ பெரோசாகி என்னும் நூலை படைத்தாரு. யாரு? இந்த ஜியா உத் பரணி என்பவர். இவர் முகமது பின் துக்ளக்கினுடைய அரசவை வரலாற்று ஆசிரியர். இவர் எழுதிய நூல் பாத்தீங்கன்னா, இந்த நூல் எதை பத்தி சொல்லுதுன்னா கியாசுதீன் பால்பன் முதல் பெரோஷா துக்ளக்கினுடைய தொடக்க கால ஆட்சி வரையிலான டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை வந்து விளக்குகிறது. யாரோட ஆட்சியிலிருந்து? கியாசுதீன் பால்பன் முதல் பெரோஷா துக்ளக்கினுடைய பெரோஷா காலத்தினுடைய, அப்போ இவருடைய காலத்துல வந்து அந்த ஆரம்ப பகுதியை மட்டுமும் கியாசுதீன் பால்பனுடைய முழுவதும் அவருடைய ஆட்சி பகுதி முழுவதும் இவருடைய தொடக்கத்தை மற்றியும் இந்த நூல் வந்துட்டு சொல்லுகிறது. அதே மாதிரி டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றையும் சொல்லுதுன்றாங்க இந்த நூல் வந்துட்டு. அதுக்கப்புறம் பெரிஸ்டாவினுடைய, இது 16ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நூல் தான் வந்துட்டு பெரிஸ்டாவுடையது. இது பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா தாரிக் இ பெரிஸ்டா என்ற நூல் தான் வந்து பெரிஸ்டா எழுதியது 16ஆம் நூற்றாண்டுல. இந்த நூல் எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு முகலாயர்கள் வந்து ஆட்சியை குறித்து விவரிக்கிறதாம். அப்போ இந்தியாவில முகலாயர்கள் என்ற ஒரு பிரிவை சார்ந்த மன்னர்கள் வந்துட்டு இந்தியாவில் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய இந்தியாவில் எவ்வாறு ஆட்சி வந்து எழுச்சி பெற்றது அதை பத்தி சொல்லக்கூடிய நூல் தான் வந்து தாரிக் இ பெரிஸ்டா 16ஆம் நூற்றாண்டுல. இது பெரிஸ்டாவுடைய நூலுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து சில சொற்களுக்கு உண்டான பொருள் கொடுத்துருக்காங்க. தபகத் என்ற பொருளுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். தபகத் என்பது அரேபிய மொழி சொல் தான் வந்து தபக. இதற்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பெயர். அதாவது தலைமுறையா பரம்பரையா சொல்றேன் இல்லையா, அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல அது நூற்றாண்டுகள், 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் கடந்த பல ஆண்டுகள் சொல்றே பல நூற்றாண்டுகள். இந்த பொருள் தான் வந்து தபகத். இதுக்கு எந்த சொல்லுன்னு பாத்தீங்கன்னா அரேபிய சொல். அதுக்கப்புறம் வந்து தஜூக் என்பதுன்னு பாத்தீங்கன்னா இது பாரசீக மொழி சொல் தான் வந்து தஜூக்கு. இதற்கு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சுயசரிதை என பொருள். அப்ப சுயசரிதைனா என்னன்னு பாருங்க.
சுயசரிதைனா ஒருத்தரை பத்தி அவங்க வந்து எழுதுறதுதான் வந்து சுயசரிதை. உங்களுக்கு மாணவர்களுக்கு இங்க ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். பயோகிராஃபினா என்ன, ஆட்டோபயோகிராஃபினா என்ன, ஒரே ஒரு குழு மட்டும் கொடுக்குறேன். பயோகிராஃபி என்பது யாரை பத்தி எழுதுவாங்க, ஆட்டோபயோகிராஃபி என்பது யாரை பத்தி எழுதுவாங்க. அதாவது இதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உன்னை பத்தி நீயே எழுதுனா அதுக்கு என்ன பேரு, உன்னை பத்தி இன்னொருத்தர் எழுதுனா அதுக்கு என்ன பேரு, இதுதான் வந்து இதனுடைய குழு. அதாவது உன்னை பத்தி நீயே எழுதிக்கிட்டு அதுக்கு என்ன பெயரு, உன்னை பத்தி வேறொருத்தர் எழுதினா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்றதுதான். இதுதான் உனக்கு இன்னைக்கான ஹோம்ஒர்க். அப்ப தஜுக் என்பது பாரசீக சொல். இதற்கு சுயசரிதை என பொருள்படும். அதுக்கப்புறம் தாரிக் மற்றும் தாகுயூக் என்பதற்கான இது வந்து அரேபிய சொல். இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரலாறு என்று பொருள். அப்போ தாரிக் தாகுயூக் இந்த ரெண்டு சொல்லு வந்து அரேபிய சொல். இந்த இரண்டு சொல்லுக்கும் என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா வரலாறு என்ற பொருள் சொல்லிட்டு இந்த வார்த்தைக்கான மற்ற அதாவது பிற பிற நாட்டை சேர்ந்த சொல்லான இந்த இதுக்கு தமிழ்ல என்ன பொருள்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 16ஆம் நூற்றாண்டில் பாபர் நாமா, அபுல் பாசலின் ஐனி அக்பரி, அக்பர் நாமா ஆகிய இந்நூல்கள் இவ்விரு பேரரசுகள் குறித்த முழுமையான விவரங்களை எடுத்துரைக்கின்றன. எந்த நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல பாபருடைய காலத்துல பாபர் நாமா என்பதும் அபுல் பாசலினுடைய ஐனி அக்பரி இந்த அக்பர் நாமா என்பது ஆகிய நூல்கள் இந்த இரண்டு பேரரசுகள் குறித்த முழுமையான செய்திகளை வந்து இந்த நூல்கள் வந்து கொடுக்குதுன்றாங்க. இது 16ஆம் நூற்றாண்டு. இதுக்கப்புறம் பாருங்க 17ஆம் நூற்றாண்டில் தனது வாழ்க்கை நினைவுகளாக, அதாவது 17ஆம் நூற்றாண்டு அவருடைய வாழ்க்கை நினைவுகளாக ஜஹாங்கீர் எழுதிய தசுக்-இ ஜஹாங்கீரி அக்காலகட்ட வரலாற்றின் மீது அதிக வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது. அதாவது 17ஆம் நூற்றாண்டில் உள்ள ஜஹாங்கீர் வந்துட்டு வாழ்ந்திருப்பாரு. அந்த அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த வாழ்க்கை நினைவுகளை வந்து சொல்றக்கூடியதுதான் வந்து தசுக்-இ ஜஹாங்கீரி என்ற ஒரு நூல். அந்த காலகட்டத்தினுடைய வரலாற்றின் மீது எந்த அளவுக்கு வந்து அதிக வெளிச்சத்தை பாய்ச்சுகிறதா இந்த நூல் வந்துட்டு, அவர் காலத்துல இயற்றப்பட்ட இந்த நூல் வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த வரலாற்று காலத்தை வந்துட்டு வெளிச்ச போட்டு காட்டுற அளவுக்கு இந்த நூல் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பேரரசர்கள் எழுதியுள்ள சுயசரிதை நூல்கள் தவிர, அதாவது அரசர்களே வந்துட்டு அவர்களை பத்தி எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த நூல்களை தவிர வேற எதை பத்தி பார்த்தீங்கன்னா நிஜாமுதீன் அகமத் என்பவரால் தபகத்-இ-அக்பரி என்னும் நூல் வந்து எழுதப்பட்டது. அதாவது பேரரசர்கள் வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஒரு சுயசரிதை எழுதியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நிஜாமுதீன் அகமத் என்பவரால் வந்துட்டு தபகத்-இ-அக்பரி என்ற ஒரு நூல் எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. அபுல் பாசலினுடைய மிகைப்படுத்தி கூறும் பாங்கினை கொண்ட நூல்களை காட்டிலும் இந்த நூல் வந்துட்டு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுது. அப்ப அபுல் பாசல் வந்துட்டு அவருடைய நூல்ல எந்த மாதிரி ஒரு கருத்தை வச்சிருப்பாருன்னா, ஒன்றதை பத்தி மிகைப்படுத்தி, அதாவது வந்துட்டு உண்மை கொஞ்சம்னா அதை பெருசா வந்துட்டு மிகைப்படுத்தி கூறியிருப்பாராம். அவர்கள் அது நடந்ததையும் நடக்காததையும் கற்பனை செய்து மிகைப்படுத்தி கூறியிருப்பாராம் அவர்கள் நூல்ல. ஆனா அந்த மாதிரி இந்த நூல் வந்து இல்லாம இது ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறதாம் இந்த தபகத்-இ-அக்பரி என்ற நூல் வந்துட்டு. அப்போ வந்து உண்மையை மட்டும் எழுதியிருக்காரு, இவரை மாதிரி மிகைப்படுத்தி எழுதலன்னு சொல்லிட்டு இங்க ஒப்பிட்டு சொல்றாங்க. இதே போன்று பதானி எழுதிய மற்றொரு நூலான தாரிக்-இ-பதானி என்பது பார்த்தீங்கன்னா இது யாரை பத்தி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பதானியுடைய வரலாறு. அப்போ அவருடைய வரலாற்று நூல் தான் வந்து தாரிக்-இ-பதானி. இது எழுதியவர் யாருன்னா பதானி. அதுதான் வந்துட்டு இந்த நூல் வந்து அவர் எழுதுனது வந்து இந்த நூல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மிக சிறந்த ஒரு நூலுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யாரு, பதானி எழுதியது. அதுக்கப்புறம் 1595 வெளியிடப்பட்ட இந்த நூல் வந்து எப்ப பாத்தீங்கன்னா 1595 வெளியிடப்பட்ட இந்த நூல் 3 தொகுதிகளாய் கொண்டுள்ளது. அப்போ 3 தொகுதிகளாக வந்து இந்த நூல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்போ வெளியிடும் போது வந்து 3 தொகுதிகளை கொண்டதுதான் இந்த நூல். அக்பருடைய ஆட்சியை பற்றி பேசுகின்ற தொகுதி, அவரின் நிர்வாகம் தொடர்பாக குறிப்பாக மத கொள்கை குறித்து ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக விமர்சன பூர்வமான கருத்துக்களை முன்வைக்கிறது. இந்த நூல் 3 தொகுதிகளாக 1595 வெளியிடப்பட்டிருந்தாலும் 3 தொகுதிகளாக வெளியிட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு தொகுதியும் வந்து ஒன்றை பத்தி பேசுதுன்றாங்க. அப்ப அக்பருடைய ஆட்சி பற்றி பேசுது ஒரு தொகுதி, அவருடைய நிர்வாகத்தை தொடர்பாகவும் குறிப்பாக மத கொள்கையை குறித்து சொல்றாங்க. அதன் நிர்வாகத்தை பத்தியும் அவருடைய மத கொள்கையை குறித்தும் இந்த நூல்கள் வந்து சொல்லுது. இது ஒளிவு மறைவு இன்றி வெளிப்படையாக வந்துட்டு விமர்சன பூர்வமாக கருத்துக்களை வந்துட்டு எந்த ஒரு ஒளிவு மறைவே இல்லாம இந்த நூல் வந்துட்டு முன்வைக்கிறதுன்றாங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்காலகட்டத்தில் வந்து பயணிகள் வந்து இந்தியாவிற்குள் வருகை புரிந்தாங்கன்னு பார்த்தோம். அவங்க பயணம் செய்த காலத்துல வந்து அவங்க தங்கி இருப்பாங்க இல்லையா? அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த அவங்களுடைய நூல்கள் அவங்க வந்து ஒரு குறிப்பு ஒரு புத்தகமா எழுதியிருப்பாங்க. இல்ல ஒரு 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 குறிப்பா எழுதியிருப்பாங்க. அந்த குறிப்புகள்லாம் வந்துட்டு அந்த காலகட்டத்தை இடைக்கால இந்தியாவில் வாழ்ந்த ஒரு எவிடன்ஸா இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, 13ஆம் நூற்றாண்டு தமிழகத்தில் பாண்டிய அரசு வந்துட்டு வலிமை வாய்ந்த சக்தியாக மாறிக்கொண்டிருந்த பொழுதில் வெனிஸ் நகரைச் சேர்ந்த பயணி யாருன்னு பாத்தீங்கன்னா மார்கோ போலோ வருகை புரிந்தார். அப்ப 13ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டுல யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா மிக வலிமை வாழ்ந்த பாண்டிய அரசு வந்துட்டு இருந்துச்சுன்றாங்க. பாண்டிய அரசர்கள் வந்து எங்க ஆட்சி புரிஞ்சாங்க? தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல எந்த மாநிலத்துல ஆட்சி புரிஞ்சாங்கன்றது மாணவர்களுக்கு உங்களுக்கு, ஏன்னா நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். சேர சோழ பாண்டியர்கள் எல்லாமே பல்லவர்கள் வரைக்கும் பார்த்துட்டோம். அப்போ பாண்டிய அரசர்கள் வந்துட்டு எங்க வந்து ஆட்சி புரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஹோம்ஒர்க் இது. இது தமிழ்நாட்டுல அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுக்கு வந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா வெனிஸ் நகரை சேர்ந்த வெனிஸ் நாட்டு பயணி தான் வந்து மார்கோ போலோ வந்திருந்தாருந்தாங்க. அப்போ அவர் வந்த காலகட்டத்துல அவர் தமிழகத்தில் காயல், இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது தான் வந்து காயல்னு சொல்றாங்க. எனும் ஊருக்கு 2 முறை வந்திருக்கிறான். அப்போ வெனிஸ் நாட்டுல இருந்து ஒரு பயணி வந்திருக்காரு. அவர் பேர் வந்து மார்கோ போலோ. யாருடைய காலகட்டத்தில்னு பாத்தீங்கன்னா பாண்டிய அரசு காலகட்டத்துல எந்த நூற்றாண்டு பாத்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டு. அப்ப எங்க வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காயல் என்ற பகுதிக்கு எத்தனை முறை வந்தாருன்னு பாத்தீங்கன்னா 2 முறை வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா காயல் துறைமுகம் அரேபியாவில் இருந்தும் சீனாவில் இருந்தும் வந்த கப்பல்களால் நிரம்பி இருந்த துறைமுக பட்டினமாகும். அப்ப காயல் என்பது என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு துறைமுக பட்டினம். எங்கிருந்து வணிகம் செய்யறதுக்கு வந்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அரேபியா, சீனா அந்த பகுதியிலிருந்து வந்தாங்க பயணிகள். அப்ப அந்த துறைமுகம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா கப்பல்களால் நிரம்பிய ஒரு துறைமுகமாக இந்த காயல் துறைமுகம் இருந்ததுன்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, சீனாவில் இருந்து தாம் கப்பலில் வந்ததாய் மார்கோ போலோ நம்மிடம் கூறுகிறார். அப்போ சீனாவிலிருந்து எப்படி வந்தாருன்னு சொல்றாங்க மார்கோ போலோ கப்பலில் வந்ததாக நம்மிடம் கூறுகிறான்டாம். அப்போ அரேபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கில் குதிரைகள் வந்து தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக மார்கோ போலோ வந்துட்டு குறிப்பிடுறாருன்னு சொல்றாங்க. அப்போ இவர் வந்துட்டு சீனாவிலிருந்து கப்பல்ல வந்தாரு மார்கோ போலோன்ட்டு அவர் வந்துட்டு அவர் குறிப்புல வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்தியாவிற்கு பாத்தீங்கன்னா அரேபியா, பாரசீகம் இந்த 2 நாடுகளிலிருந்து எத்தனைன்னா ஆயிரக்கணக்கான குதிரைகள் வந்துட்டு தென்னிந்தியாவிற்கு கடல் வழியாக இறக்குமதி, இந்த நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதான் குதிரைகள் அப்படின்ற ஒரு சான்று வந்து யார் வைக்கிறாங்கன்னா மார்கோ போலோடைய பயண குறிப்புகளை சொல்லியிருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கஜினி மாமுதுவின் ஒரு படையெடுப்பின் போது அவருடன் அல் பரூனி 11ஆம் நூற்றாண்டு இந்தியாவிற்கு வந்து இங்கு 10 ஆண்டுகள் தங்கியிருந்தார். அப்போ கஜினி மாமுதுனுடைய படையெடுத்திருப்பாரு. கஜினி மாமுது எத்தனை முறை படையெடுத்திருப்பாருன்னு பாருங்க. அப்போ கஜினி மாமுது வந்து படையெடுத்த போது அவருடன் வந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அல் பெரூனி. எந்த நூற்றாண்டுனா 11ஆம் நூற்றாண்டு. அப்போ எத்தனை ஆண்டுகள் தங்கினார்னு பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகள் தங்கியிருந்தார். ஏன்னா ரொம்ப நாள் பயணம் இல்லையா, உடனே வந்துட்டோம்னா போக முடியாது. அப்போ பல ஆண்டுகள் பல நாள்கள் வந்து தங்குற மாதிரி இருக்கும். அப்போ அப்படி தங்கியவர் தான் 10 ஆண்டுகள் வந்து அவருடன் தங்கியிருக்காரு. அப்போ கஜினி மாமுதுவின் படினா சோமநாதபுர படையெடுப்பு குறித்த துல்லியமான தகவல்கள் இவர் கொடுத்ததாகும். அப்போ கஜினி மாமுது கூட இவர் வந்ததுனால இவர் வந்துட்டு இந்தியாவிற்கு வந்து படையெடுத்து வந்த அந்த படையெடுப்பு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சோமநாதபுர படையெடுப்பு. இந்த சோமநாதபுர படையெடுப்பை பத்தி ஒரு துல்லியமான தகவலாக கொடுத்தவர் யாருன்னா அல் பெரூனின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கற்றறிந்த அறிஞரான இவர் இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டு இந்தியாவையும் அதன் மக்களையும் புரிந்து கொள்ள முயன்றார். அப்போ இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கற்றறிந்த அறிஞர் தான் இவர் அல் பெரூனி. அப்படி வந்த அவரு இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டிருக்காரு. அப்ப இந்தியாவை முழுவதும் பயணம் மேற்கொண்ட அவர் இந்திய மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மக்களை பத்தி புரிஞ்சுக்கொள்ள அவர் முயற்சி மேற்கொண்டிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொண்ட அவர் இந்திய தத்துவங்களையும் கற்றுக்கொண்டார். அப்ப இந்தியாவுல 10 ஆண்டுகள் தங்கியிருந்ததுனால இந்தியா முழுவதும் சுற்றி இருக்காரு. இந்திய மக்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப இந்திய மக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த அந்த நாட்டுல இருக்கிற மொழியை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மக்களை பத்தி எழுத முடியல. அப்ப சமஸ்கிருத மொழியை அவர் கத்துக்கொண்டதுனால இந்திய தத்துவங்களையும், அப்ப இந்தியாவில வந்துட்டு தத்துவங்கள்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு அதையும் வந்து கத்துக்கிட்டாரு. அப்படி கத்துக்கிட்ட பிறகு ஹிந்த் என்ற தனது நூலில் இந்தியாவின் நிலைகளையும் அறிவு முறைமைகளையும் சமூக விதிகளையும் மதத்தையும் குறித்து விவாதித்து உள்ளார். பாருங்க, கஜினி மாமுது வந்து இந்தியா மேல வந்துட்டு படையெடுத்து வந்திருக்காரு.
அவருடன் வந்தவர் தான் இந்த அல்பெருனி. எந்த நூற்றாண்டுனா 11ஆம் நூற்றாண்டு. அப்படி இந்தியாவிற்கு வந்து 10 ஆண்டுகள் அவருடன் தங்கியிருந்த போது இந்த சோமநாதபுரம் படையெடுப்பை எடுத்தவர் யாருன்னா கஜினி மாமுது. அதை பற்றி ஒரு துல்லியமான, ஏன்னா கூடவே இருந்திருப்பாரு, அப்ப மொத்த தகவலையும் அவர் வந்து கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. அப்படி வந்து அவரு இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டு இருக்காரு. பயணம் மேற்கொண்டு மக்களையும் சந்திச்சிருக்காரு. மக்களையும் புரிந்து கொள்ள நிறைய முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய சமஸ்கிருத மொழியை கத்துக்கிட்டு அதுல வந்து ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. அந்த நூல்ல என்னெல்லாம் எழுதியிருக்க முடியும், இந்தியாவுடைய நிலை எப்படியெல்லாம் இருந்தது அந்த காலகட்டத்துல, அந்த மக்களுடைய அறிவு முறை எப்படி இருந்தது, அந்த மக்களுடைய சமூக விதிகள், அவங்களுக்குள்ள சமூகத்துல ஒரு எப்படியெல்லாம் அவங்க ரூல்ஸ் வந்து வச்சிருந்தாங்க, அவங்க மதம் எந்தெந்த மதங்கள் வந்து பின்பற்றாங்க, அந்த மதத்தினுடைய கொள்கைகள், இது எல்லாம் இந்த புத்தகத்துல வந்து விரிவாக விவரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அரேபியாவில் பிறந்த மொரோக்கோ நாட்டு அறிஞர் யாருன்னா இபன் பதுதா. இவர் 14ஆம் நூற்றாண்டு மொரோக்காவிலிருந்து புறப்பட்டு எகிப்தை கடந்து மத்திய ஆசிய வழியாக இந்தியா வந்தடைந்தார். பாருங்க எங்கிருந்தெல்லாம் எப்படி இந்தியாவிற்குள்ள வராங்கன்னு பாருங்க. அப்போ நீங்க இது என்ன பார்க்கணும்னா, அரேபியாவிலிருந்து பிறந்தவர் யாருன்னா மொரோக்கோ நாட்டு அறிஞர். இந்த உலக மேப்பை வந்து ஒரு முறை நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த நாடெல்லாம் எங்க இருந்தது, அப்ப இந்தியா எங்க இருக்குது, இந்த நாடுகள்லாம் எங்க இருக்குது, எப்படி வந்துட்டு இவங்க எளிமையா வந்து இந்தியாவிற்கு பயணிச்சிருக்காங்க. இந்த ஒரு உலக மேப்பை வந்துட்டு உங்களுக்கு 6வது 7வது புக்கு படிக்கும் போது உங்களுக்கு தெளிவா கொடுத்துட்டுனா உங்களுக்கு எளிமையா இருக்கும். இந்த இடங்கள்ல இருந்து எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். இப்போ அப்படியே உங்களுக்கு அரேபியா எங்க இருக்குன்னு தெரியாது, மொரோக்கோ நாடு எங்க இருக்குன்னு தெரியாது. அதனால இது கொஞ்சம் மேப்பை ஒரு வாட்டி நீங்க பாத்துட்டீங்கன்னா, உலக மேப்பை ஒரு வாட்டி பாத்துட்டீங்கன்னா எந்தெந்த நாட்டுல இருந்து எப்படி எல்லாம் வந்துடும், அப்போ எந்த பக்கம் இருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இல்லாட்டி கொஞ்சம் இது எங்கன்னே தெரியாது, அப்படியே ஒரு நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் படிப்பீங்க இந்த வரலாறு பாடம். அப்போ அரேபியாவில் பிறந்த மொரோக்கோ நாட்டு அறிஞர் யாருன்னா இபன் பதுதா. இவர் எந்த காலம் பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டு. இவர் மொரோக்காவிலிருந்து, அப்போ அரேபியாவில் தான் மொரோக்கா என்ற ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுல இருந்து புறப்பட்டு எகிப்தை வந்து கடந்து வந்து மத்திய ஆசியான்னு எல்லாம் படிச்சோம் இல்லையா, அந்த மத்திய ஆசியா வழியாக, அப்ப எல்லாருக்கும் வழி எங்க இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து வர்றதுக்கெல்லாம் அந்த மத்திய ஆசிய பகுதி தான் வந்துட்டு இந்தியாவை வந்து அடைஞ்சிருப்பாரு. அவருடைய பயண நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா ரிக்லா. அப்ப ரிக்லா என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா பயணங்கள். அந்த பயண நூலை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் பயணம் செய்யப்பட்ட போது ஏற்றப்பட்ட நூலுக்கு வந்துட்டு அந்த நூல் வந்து ஒரு ஏற்றிருப்பாரு. ஆனா அவர் செய்த பயணம் இருக்குது, அந்த பயணத்துக்கு தான் வந்து ரிக்லா. அவர் பயணம் செய்த நாடுகள், அந்த நாட்டின் மக்களையும் பற்றிய விவரங்களை கொடு. அப்போ எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் அவர் பயணம் செஞ்சார், ஏன்னா அவர் பிறந்தது அரேபியா என்ற நாட்டுல மொராக்கோ என்ற ஒரு பகுதியில பிறந்து அங்கிருந்து புறப்பட்டு எகிப்தை கடந்திருப்பாரு. மத்திய ஆசிய வழியாக இந்தியாவிற்கு வந்து, அப்ப எத்தனை நாடுகளை அவர் கடந்து வந்திருந்தனா, எத்தனை வகையான மனிதர்களை அவர் சந்திச்சிருப்பாரு. அந்த நாடுகளையும் அந்த மக்களையும் பற்றிய விவரங்களை தான் இவருடைய புத்தகம் வந்து சொல்றாங்கன்றாங்க. பாருங்க. அதுக்கப்புறம் அவருடைய கருத்தின்படி இத்தனை நாடுகளை கடந்து வந்த அவர் ஒரு புத்தகத்தையும் விரிவாக சொல்றாரு, மக்களை பத்தியும் அந்த நாடுகளை பற்றியும். அவர் என்ன ஒரு கருத்து வந்து முன் வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் கருத்தின்படி எகிப்தே வந்துட்டு, ஏன்னா இத்தனை நாடுகள் வந்து கடந்து வராரு இல்லையா, அப்போ எகிப்து நாடுதான் வந்துட்டு எகிப்து செல்வம் கொழித்த நாடாகும். அப்படி அவருடைய கருத்துப்படி என்ன சொல்றேன்னா, இத்தனை நாடுகள் கடந்து வந்ததுனால இந்த வழியிலெல்லாம் இந்த நாடுகளை பார்த்துட்டு வந்தேன், மக்களை பார்த்துட்டு வந்தேன். அப்ப மக்களை பார்த்தா அந்த சமூகம் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சிருப்பாரு இல்லையா. எகிப்து தான் வந்து ஒரு செல்வம் கொழித்த நாடாக இருந்தது வந்து இந்த மொரோக்கோ நாட்டு பயணி வந்துட்டு இபன் பதுதா வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் இந்தியாவின் ஏனெனில் மேற்கத்திய நாடுகளுடனான இந்தியாவின் வணிகம் முழுவதும் எகிப்தின் வழியாகவே நடைபெற்றது. அப்போ மேலைய நாடுகளுடன் இந்தியாவில் வணிகம் நடைபெற்றது இல்லையா, அப்போ மேலை நாடுக்கும் அப்ப இந்தியாவிற்கும் வணிகம் நடைபெற்றதுன்னா, அப்ப இங்கதான் வந்து எகிப்து இருக்குதுன்னா அப்ப இதை கடந்து தானே நடைபெற்றிருக்குது. அப்போ இப்படி போகும்போது வரும்போது இதை கடந்து போகும்போது அந்த நாடுதான் வந்துட்டு செல்வம் மிகுந்த நாடுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நான் உங்களுக்கு உலக மேப்பு காமிக்கும் போது புரியும், நல்லா புரியும் உங்களுக்கு. இப்போதைக்கு அப்படியே மேலோட்டமா பாத்துக்கலாம். அப்ப வழியாகவே நடைபெற்றது. அப்ப இந்தியாவின் சாதி குறித்தும் சதி, அப்ப இந்தியாவில ஜாதி மதம், ஜாதி என்பது எப்படி இருந்தது அதை பத்தியும், சதி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுதல் பற்றியும் கூறினோம். அப்போ ஜாதிகள் இந்தியாவில வந்துட்டு எப்படி எத்தனை வகையான ஜாதிகள்லாம் நிறைய இருந்திருக்கும், அந்த ஜாதி அடிப்படையில எப்படி வந்துட்டு மக்கள் வந்து நடத்தப்பட்டார்கள் அதெல்லாம் அவர் பார்த்திருப்பாரு. அதே மாதிரி சதி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுதல் வழக்கம். அப்ப உடன்கட்டை ஏறும் இதுக்கு என்ன பொருள் பாத்தீங்கன்னா, கணவன் உயிரிழந்த பிறகு மனைவியும் பாத்தீங்கன்னா
மனைவியும் அந்த அந்த கணவனுடன் எரிக்கப்படுவதுதான் வந்து உடன்கட்டை ஏறுதல். உடன்கட்டை ஏறுதல்னா என்னதுன்னா, கணவனுடன் உடன்கட்டை ஏறுதல் தான் மனைவி. அதுக்குதான் சதி என்ற ஒரு பெயர் இருக்குது. இதைதான் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. அப்ப வெளிநாட்டு துறைமுகங்களில் ம். வெளிநாட்டு துறைமுகங்களில் இந்திய வணிகர்களின் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகள் குறித்தும், கடலில் காணப்பட்ட இந்திய கப்பல்கள் பற்றியும் நாம் அவரிடமிருந்து தெரிந்து கொள்கிறோம். அப்ப வெளிநாட்டு துறைமுகங்கள், நம்ம நாட்டு துறைமுகம் மட்டுமல்ல, வெளிநாட்டுல துறைமுகங்கள்லாம் இருக்குதுல்ல, அந்த துறைமுகங்கள்லயும் இந்திய வணிகர்களினுடைய விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகள், அப்ப இந்தியாவுடைய வணிகர்களுடைய விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகளை குறித்தும், கடலில் வந்து காணப்பட்ட இந்திய கப்பல்கள் பற்றியும் இவருடைய பயணக்குறிப்பு நூல் வந்து சொல்லுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இத்தனை நாடுகள் கடந்திருக்காங்க. எகிப்து தான் செல்வ செழிப்பா இருந்தாங்க. ஏன்னா எகிப்து தான் கடந்து போச்சு மத்த நாடுகளுக்கு போகும்போதுட்டாங்க. அப்போ இந்த கப்பல்லாம் நிறுத்தி வச்சிருப்பாங்க. அந்த துறைமுகங்கள்லாம் வந்து வணிகர்கள்லாம் இருந்திருப்பாங்க. அந்த சுறுசுறுப்பு, அந்த வணிகர்களுடைய சுறுசுறுப்பு, வணிக நடவடிக்கைகள்லாம் பார்த்திருப்பாரு. அப்ப அந்த கப்பல்கள்லாம் கடல்ல நிறுத்தி வச்சிருப்பாங்க. இது எல்லாமே வந்து அந்த நூல்ல வந்து எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப ஏன்னா அது அந்த காலகட்டத்துல அவர் வந்து அந்த இடத்த ஃபுல்லா அவர் வந்து பார்த்ததுனால அவர் நூல்ல வந்து சொல்லியிருக்காரு. அதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்றாங்க. அப்ப டெல்லி எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பரந்து விரிந்த நேர்த்தியான நகரம் என்று அவர் விமர்க்கிறார். எப்படி வந்துட்டு எகிப்து வந்து செல்வ செழிப்புமிக்க நாடாக இருந்ததோ, அதே மாதிரி இந்தியாவில் உள்ள டெல்லியில ஒரு பரந்து விரிந்த ஒரு நல்ல ஒரு விசாலமான, அதே மாதிரி நல்ல ஒரு நேர்த்தியான ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து ஒரு நகரம் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா வந்துட்டு கட்டியிருக்கிறாங்களாம் டெல்லி அப்படின்னு சொல்றாங்க. அதான் டெல்லிய. அப்போ அந்த நாட்களில் தான் சுல்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முகமது பின் துக்ளக் தலைநகரை வந்துட்டு டெல்லியிலிருந்து தெற்கே இருந்த தேவகிரிக்கு என்னன்னு சொல்றாங்க, இன்னொரு பேர் வந்து தௌலதாபாத்துக்கு மாற்றி டெல்லியை வந்துட்டு பாலைவனமாக்கி இருப்பாரு. அப்ப இவர் வந்த போது டெல்லி எப்படி இருந்ததாம், ஒரு பரந்து விரிந்த நேர்த்தியான நகரமா இருந்துச்சா இவர் வந்த போது. அந்த காலகட்டத்துல இந்தியாவை ஆட்சி புரிஞ்சவர் யாருன்னா முகமது பின் துக்ளக், சுல்தான் வம்சத்தை சேர்ந்தவர். இவரை வந்து என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, தலைநகரை வந்துட்டு டெல்லியா வச்சிருந்து வந்துட்டு என்னவா மாத்திருக்காருன்னா, தெற்கே இருந்து அப்போ டெல்லி வந்துட்டு வடக்கு இருக்குது, தெற்கு வந்து தௌலதாபாத் இருக்கு, தேவகிரின்னு சொல்றாங்க. அப்ப அங்கிருந்து இங்க மாற்றப்பட்டதுனால, அப்ப இங்கிருந்த செல்வங்கள் எல்லாம் இங்க கொண்டு வந்துட்டாரு. டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு தெற்கே. அப்ப இங்க என்ன ஆயிடுச்சுன்னா பாலைவனமா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவர் வந்து அவர் குறிப்பை பத்தி டெல்லியை பத்தி சொல்லியிருக்காரு. இப்ப பாருங்க, இபன் பதுதா இவர் தான் வந்துட்டு மொராக்கோ நாட்டு பயணி, 14ஆம் நூற்றாண்டிற்கு இந்தியாவிற்கு வருகை புரிந்தது. இவர் தான் வந்து இந்த குறிப்புகள்லாம் வந்து இவர் கொடுத்ததுன்னு சொல்றாங்க. இபன் பதுதா இபன் பதுதா பார்த்துக்கோங்க. அப்போ தென்னிந்தியாவை பொறுத்த மட்டில், தென்னிந்தியாவுன்னா இப்போ படிச்சுட்டோம் நாம, தென்னிந்தியா தான் கீழே இந்த பக்கம் தெற்கு சைடு இருக்கிறது ஃபுல்லா தென்னிந்தியா. அப்போ தென்னிந்தியாவை பொறுத்த மட்டிலும் பல அயல்நாட்டு பயணிகள் விஜயநகரம் வந்திருக்காங்க. விஜயநகரம் என்பது எங்க இருக்குன்னு நேத்தே உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். இந்த விஜயநகரம் எங்க இருக்குதுன்னு பாருங்க. அப்ப விஜயநகரத்துக்கு பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில எல்லா பயணிகளும் விஜயநகரத்திற்கு வந்திருக்காங்க. அவர்கள் விஜயநகர அரசை பற்றிய முழுமையான விவரங்களை எழுதி வைத்து சென்றனர். அப்போ தென்னிந்தியாவுல விஜயநகரம் என்ற நகருக்கு வந்திருக்காங்க. இந்த நகரத்தை வந்துட்டு முழுமையான தகவல்கள் வந்து அந்த பயணிகள் வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த விஜயநகரத்தை பத்தி பாருங்க. நிக்கோலோ கோண்டி என்ன இத்தாலிய பயணி 1420 விஜயநகருக்கு வந்திருக்காங்க. அப்போ நிக்கோலோ கோண்டி என்பவர் எந்த நாட்டு பயணி பார்த்தீங்கன்னா, இத்தாலியிலிருந்து வந்த ஒரு பயணி தான் இவரு. எந்த காலத்துல பார்த்தீங்கன்னா 1420 வந்து இந்த விஜயநகர பகுதிக்கு வந்திருக்காரு. இந்த பகுதியில வந்தது அப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க, 1443 மத்திய ஆசியாவின் ஹீரட் நகரிலிருந்து, அதாவது மத்திய ஆசியாவின் மாபெரும் அரசனான செங்கிஸ்கானின் அரசவை இருந்த இடம்தான் வந்து இந்த ஹீரட். இது எங்க இருக்குன்னா மத்திய ஆசியால. எப்பன்னா 1443 செங்கிஸ்கானின் இந்த அரசு தான் அந்த இடம் தான். அந்த இடத்துக்கு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அப்துல் ரசாக் விஜயநகருக்கு அங்கிருந்து வந்துட்டு, அப்ப இவர் வந்தது 1420, இவர் வந்தது 1443. இது எங்க இருந்து வந்தான்னா ஹீரட், மத்திய ஆசியா ஹீரட். அந்த ஹீரட்டுக்கு என்னன்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த மாபெரும் அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா செங்கிஸ்கான். மத்திய ஆசியாவினுடைய மாபெரும் அரசர் ஆட்சி புரிஞ்சவர் யாருன்னா செங்கிஸ்கான். அவருடைய அரசு அவை, அந்த அவை கூட்டக்கூடிய இடம் தான் வந்துட்டு அரசவை. அந்த இருந்த இடம் தான் வந்து ஹீரட். அங்கிருந்து வந்தவர் தான் யாருன்னா அப்துல் ரசாக் வந்துட்டு விஜயநகருக்கு வந்திருக்காரு 1443. அப்ப போர்ச்சுகீசிய பயணியான
டொமிங்கோ பயஸ் என்பவர் 1522 இந்த நகருக்கு விஜயநகருக்கு யாருன்னா டொமிங்கோ பயஸ் என்பவர் போர்ச்சுகீசிய பயணி 1522 வருகை புரிந்திருக்காரு விஜயநகருக்கு. இவர்கள் அனைவரும் தாங்கள் கண்டவற்றை பதிவு செஞ்சு அப்போ அவங்க காலகட்டத்துல வந்திருப்பாங்க. வந்தது எல்லாம் அவங்க நிகழ்வுகள் எல்லாம் எழுதியிருப்பாங்க. அவங்க கண்ணால பார்த்தது, அவங்க கேட்டது, பார்த்ததுதான் பெரும்பாலும் எழுதியிருப்பாங்க. அப்ப தாங்கள் கண்டவற்றை பதிவு செஞ்சிருக்காங்க. இவை விஜயநகர பேரரசின் பெரும் சிறப்பை நாம் புரிந்து கொள்ள உதவு. அப்ப விஜயநகர பேரரசு இந்த காலகட்டத்துல எப்படி சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய வெளிநாட்டு பயணிகள் குறிப்புகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு எவிடன்ஸா இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ அந்த பாடத்துல நாம் என்னெல்லாம் படிச்சோம், இந்த பாடத்தினுடைய சுருக்கம் தான் இப்ப பார்க்க போறோம். இந்த நூல்கள்லாம் நீங்க அப்படியே சமயம் சார்ந்த நூல்கள், சமயம் சாராத நூல்கள்னு பிரிச்சு அந்த நூலுக்கு கீழே யாரு எந்த காலகட்டத்துல வந்தாங்க, அவங்களுடைய பயண நூல்கள் என்ன, அந்த நூல் எதை பத்தி சொல்லுது, இப்படி நீங்க மைண்ட் மேப்பை போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த புத்தகத்தை பார்க்கறது அந்த மைண்ட் மேப்பே பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு எந்த வகையில உங்களுக்கு இந்த பயிற்சி வினாக்கள்லாம் கேட்டாங்களோ உங்களுக்கு விடையளிக்க இனிமையாக இருக்கும். மாணவர்கள் இந்த மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா தான் இந்த பாடம் இந்த பாடம் எந்த பாடத்தை நீங்க இப்படி படிச்சாதான் உங்களுக்கு புரியும். படிக்கிறத நல்லா உள்வாங்கி படிங்க. சுருக்கம் பாடத்துல சுருக்கம் பாருங்க. கிபி 700 முதல் 1200 வரையிலான காலப்பகுதி தொடக்க இடைக்காலம் என்றும், கிபி 1200 முதல் கிபி 1700 வரையிலான காலகட்டம் பின் இடைக்காலம் என்றும் வகைப்படுத்தப்படுகின்றன. அப்ப இந்த காலத்தை இரண்டாக பிரிச்சுட்டாங்க. இடைக்காலத்தை இரண்டாக பிரிச்சுட்டாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒன்று 700ல இருந்து 1200 வரைக்கும் ஒரு காலமும், இதுதான் தொடக்க இடைக்காலம் என்றும், பின்னாடி பார்த்தீங்கன்னா 1200 to 700 வரைக்கும் இது பின் இடைக்காலம் என்று இரண்டாக வகைப்படுத்தியது பார்த்தாச்சு. அந்த சான்றுகளின் அடிப்படையில் தான் வகைப்படுத்தியிருப்பாங்க. சான்றுகளையும் பாருங்க. முதல்நிலை சான்றுகள், இரண்டாம் நிலை சான்றுகள் என வகைப்படுத்துறாங்க. அப்போ முதல்நிலை சான்றுகள் என்பதுக்கு என்ன உதாரணம் சொன்னோம், எழுதப்படாத அவங்க பயன்படுத்திய பொருட்களின் அடிப்படையில் முதல்நிலை சான்றுகள் என்றும், இரண்டாம் நிலை சான்றுகள் அக்காலத்தில் எழுதப்பட்ட இலக்கிய சான்றுகள், அதுதான் இலக்கிய சான்றுகள். அதுக்கப்புறம் சுயசரிதை, வரலாற்று ஆவணங்கள், இதையெல்லாம் பயண குறிப்புகள், இதெல்லாம் இரண்டாம் நிலை சான்றுகள். எழுதப்பட்டது, இது எழுதப்படாது, அதுதான் வித்தியாசம். மூன்றாவது பாருங்க, அவங்க கற்கள்ல, பாறைகள்ல, கோவிலுடைய சுவர்கள்ல மீது உள்ள பொறிப்புகள், அதுல பொறிச்சு வச்சிருப்பாங்களே, அது அரசு ஆணைகள், அரசவை நிகழ்வுகள் கொண்டுள்ள செப்பு பட்டயங்கள் ஆகியவை தெளிவான சான்றுகள் ஆகும். இது எல்லாத்துலயும் செப்பு பட்டயங்கள்லாம் இதுல எல்லாம் எவிடன்ஸ் இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப தொடக்க இடைக்கால நினைவு சின்னங்களான, அப்ப தொடக்கத்தில் அந்த தொடக்க காலம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஏற்றப்பட்ட நினைவு சின்னங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா முகலாயர் காலத்தினுடைய கோவில்கள். அப்ப முகலாயர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கோட்டைகள், சூபிகள், கோபுரங்கள், கல்லறைகள் ஆகியவை கோடிட்டு காட்டப்பட்ட எந்த காலத்துன்னு பாத்தீங்கன்னா தொடக்க இடைக்கால வரலாற்று காலத்துலதான். யார் வாழ்ந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா முகலாயர் காலம். இந்த முகலாயர் காலத்துல என்னெல்லாம் கட்டியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கோவில், அரண்மனை, மசூதிகள், கோட்டைகள், ஸ்தூபிகள், கோபுரங்கள், கல்லறைகள், இது எல்லாம் தொடக்க இடைக்காலத்துல. அதுக்கப்புறம் இல்துத்மிஷ், அலாவுதீன் கில்ஜி ஆகியோருடைய நாணயங்கள். யாருடையது? இல்துத்மிஷ், அலாவுதீன் கில்ஜி இவர்களுடைய நாணயங்கள் பிற்கால முஸ்லிம் அரசர்களின் செப்பு நாணயங்கள் ஆகியவர் பற்றி விவரிக்கிறது. அப்ப பிற்கால முஸ்லிம் அரசர்களுடைய செப்பு நாணயங்கள் இதையெல்லாம் பத்தி இது விவாதிக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பக்தி இயக்க சகாப்தத்தை சேர்ந்த பக்தி இலக்கியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பக்தி இலக்கியம் யாரோட காலம்? சோழருடைய காலம்னு பார்த்தோம். அதுவும் இது ஒரு எவிடன்ஸ் சொல்றாங்க. அப்ப இடைக்காலத்துல அரசியல் எப்படி இருந்தது, சமூகத்துல பொருளாதார நிலைகள் எப்படி இருந்தது, இதை குறித்த தகவல்கள் வழங்கும் நூல்கள் இருந்திருக்கு, அதை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் வாழ்க்கை வரலாறுகள்லாம் அவங்க வாழ்க்கையில நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்த காலத்தில் நடந்த வரலாறுகள், அவங்க சொந்த வாழ்க்கையில் நடந்த சுயசரிதைகள் ஆகியனை விவரிக்கிறது. இந்த நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடைக்காலத்துல எப்படி இருந்தது மக்களுடைய நிலை, அரசாருடைய நிலை, இதெல்லாம் பொருளாதார நிலை, அப்படி நாணயம், இதை வச்சு எல்லாம் பாக்குறாங்க. அப்ப இந்தியாவிற்கு பெரும்பாலான எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா அரேபியா, பாரசீக பயணிகளின் பயண நூல்கள் இறுதியில் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் இந்த இடைக்காலத்துல கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள். இப்ப நம்ம இந்த பாடத்துல என்ன பார்த்தோம்னா முழுக்க ஆதாரங்கள் மட்டும்தான் பார்த்தோம். அது யார் எழுதுனா, எந்த காலகட்டம்னு ஒரு குறிப்பிட்டு எதுவும் நம்ம அப்படியே ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு நூற்றாண்டை தான் சொல்லியிருக்காங்களே கண்டி எந்தெந்த காலகட்டத்தில இருந்து எந்தெந்த காலகட்டத்துல யார் ஆட்சி புரிஞ்சாலும் இதுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு வகுப்பா நாம பார்க்கணும். இது ஒட்டுமொத்தமா அந்த இடைக்காலத்துல கிபி 700ல இருந்து 1700 வரைக்கும் கிட்டத்தட்ட
1000 நூற்றாண்டுகள் எந்த மாதிரி எல்லாம் இருந்தது, அதுக்குண்டான எந்த எவிடன்ஸ் மூலம் இவங்களை பத்தி தெரிஞ்சு. இதுதான் ஒரு ஓவர்வியூவா இந்த பாடம். இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு மாணவன் நீ இருக்க, உன்னை பத்தி சொல்லுன்னா இப்போ அப்படியே ஒரு ஒரு ஓவராலா சொல்ல மாட்டியா? உன்னை பத்தி சொல்லுவேன், உங்க அப்பா யாருன்னு சொல்லுவேன், உன்னுடைய ஊர் எதுன்னு சொல்லுவேன், உன்னுடைய உன்னுடைய வீட்டோட முகவரி என்னன்னு சொல்லுவேன், உன் தாத்தா என்னன்னு சொல்லுவேன், உங்க கொள்ளு தாத்தா என்னன்னு சொல்லுவேன். இப்படிதான் இருந்திருக்கும். அதுதான் வந்து ஒரு ஓவர்வியூ. அதுக்கப்புறம் உன்னை பத்தி நீ எந்தெந்த உங்க தாத்தா காலத்துல உன் தாத்தா என்ன பண்ணாரு, உங்க அப்பா என்ன பண்ணாரு, உன் காலத்துல நீ என்ன பண்ண, உங்க அடுத்த காலத்துல உன்னுடைய வருங்கால சன்னதிகள் என்ன பண்ணாங்க, இதை பத்தி படிக்கத்தான் அதாவது விரிவா படிப்போம் அடுத்தடுத்த பாடங்கள். இப்ப வந்துட்டு ஒரு ஓவர்வியூவா இதுதான் இந்த காலத்துல இழைக்கப்பட்ட ஆதாரங்கள்னு ஒரு ஒட்டுமொத்தமா கொடுத்திருக்காங்க. இப்ப வாங்க கலை சொற்கள் பார்ப்போம். சொற்களஞ்சியம். வரலாற்று பதிவாளர்னா கிரானிக்லர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வரலாற்று பதிவாளர். அதாவது வரலாற்று பதிவாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சன், அதாவது எ பர்சன் who writes accounts of இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டோரிக்கல் ஈவெண்ட். அதாவது ஒரு வரலாற்று ஆசிரியர் அந்த காலகட்டத்தில் அவர் வந்த காலகட்டத்துல என்னெல்லாம் நிகழ்வுகள் நடந்ததோ அதை வந்துட்டு அந்த வரலாறுல எழுதுந்துதான் வந்துட்டு அந்த வரலாற்று பதிவர். இப்போ ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து வராரு, அவர் வந்த போது அந்த காலகட்டத்துல நடைபெற்ற நிகழ்வுகளை எழுதுறதுதான் வந்து ஒரு வரலாற்று அவர் பதிவு செய்யறதுதான் வந்து இந்த கிரானிக்லர்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனிமாசிட்டினா ஹாஸ்டிலிட்டி, அதுக்கப்புறம் ஆன்டகானிசம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா விரோதம் அல்லது பகைமை. அதாவது அனிமாசிட்டினால ஒண்ணுதான், ஹாஸ்டிலிட்டினால ஒண்ணுதான். இதுக்கு எல்லாம் என்னன்னு பொருள் பாத்தீங்கன்னா விரோதம் அல்லது பகைமை, நண்பர் கிடையாது பகைவர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிராவலேக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயண குறிப்புகள். அதாவது பயணம் செய்வாங்க இல்லையா, அவங்க பயணம் செய்யும் போது அவங்க குறிப்புகள்லாம் எழுதுவாங்க இல்லையா, அதுதான் வந்து டிராவலேக்ஸ் சொல்லுவாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு புக்கு, அதாவது அவங்க பயணம் செய்யப்பட்ட போது எழுதப்பட்ட ஒரு புக்கு பயண குறிப்புனா, அல்லது இல்லஸ்ட்ரேட்டட் அக்கவுண்ட் ஆஃப் தி பிளேசஸ் visited and experienced encountered by a traveler. ஒரு பயணி வந்துட்டு வரும்போது அவன் எந்தெந்த பிளேஸுக்கெல்லாம் அவர் விசிட் பண்ணாரோ போனாரோ அவருடைய அனுபவங்கள் எல்லாம் வந்துட்டு அவர் சொல்ற அதை எழுதுறதுதான் அந்த அனுபவங்கள், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அனுபவங்கள், அவர் எங்கெல்லாம் போனாரோ அதையெல்லாம் வந்துட்டு ஒரு விளக்கப்பட்டது ஒரு புத்தகமா வந்து கொடுத்திருப்பாரு இல்லையா, அதுதான் வந்து இந்த பயண குறிப்புகள்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நினைவு குறிப்புனா என்னன்னு பாத்தீங்கன்னா கமமரேஷன் என்னன்னா ரிமெம்பரன்ஸ் ஆஃப், அதாவது இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப்னா நினைவாக, அதாவது ஒரு நினைவு சின்னங்கள், ஒருத்தரை பற்றி நினைவு தூண்கள்லாம் ஏற்றாங்கன்னு படிச்சோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு கமமரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரிமெம்பரன்ஸ் ஒருத்தரை பத்தி நினைவாக ஒருத்தரை பத்தி நினைவாக, இப்ப கல்லறைகள்லாம் ஒருத்தருடைய நினைவை போற்றுற மாதிரி தானே கல்லறைகள்லாம் படிச்சோம், அதுதான் இங்க சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விரிவாகனா எலபரேட்னா ஒன்னத்தை பத்தி, அதாவது சுருக்கமா சொல்லாத கொஞ்சம் நல்லா விரிவா டீட்டெயில்டா சொல்றதா இன் டீட்டெயில்டுன்னு சொல்லியிருக்காங்க பாரு. அப்போ நல்லா விளக்கமா விரிவாக சொல்றதுதான் வந்து டீட்டெயில்டுன்னு சொல்றோம், அதான் வந்து எலபரேட்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்தூபிகள்னா அந்த மினரட்ஸ். ஸ்தூபிகள்னா என்னதுன்னா மினரட்ஸ். அதுக்கு எதை பத்தி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா எ டால் டவர், அதாவது டிபிக்கலி பார்ட் ஆஃப் எ மாஸ்க், அதாவது மசூதி இருக்கு இல்லையா அதனுடைய ஒரு பொதுவான ஒரு பகுதி தான் வந்துட்டு இந்த ஸ்தூபிகள் சொல்றாங்க. அது எப்படின்னா மெல்லிய கொஞ்சம் உயரமா இருக்கு இல்லையா, அதாவது மசூதிகள் வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த மசூதியில ஒரு பகுதி தான் வந்து உயரமான ஒரு கோபுரம், அதை பொதுவாக சொல்லக்கூடிய பகுதி தான் வந்து ஸ்தூபிகள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா களஞ்சியங்கள். களஞ்சியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெபாசிட்டரிஸ்னா வந்து களஞ்சியங்கள். எதுக்கு வந்து களஞ்சியங்கள்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா த பிளேசஸ் பில்டிங்ஸ் வேர் மெட்டீரியல்ஸ் ஆர் ஸ்டோர்ட் ஆர் கெப்ட், அதாவது ஒரு இடங்கள் அல்லது ஒரு கட்டிடம் ஒரு பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோ அல்லாட்டி சேமித்து வைக்கிறதோ அல்லாட்டி ஒரு வைக்கப்பட்ட பொருளோ கட்டப்பட்டது இடம் அல்லது பில்டிங்க்கு நான் என்ன சொல்லுவாங்கன்னா களஞ்சியங்கள், அதுதான் வந்து ரெபாசிட்டரிஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போர்ட்ரேட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உருவப்படங்கள். எந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு வந்து உருவப்படங்கள் சொல்றோம், பிக்சர்ஸ் இமேஜஸ் இன் டிராயிங் ஆர் பெயிண்டிங். அதாவது பிக்சர்ஸ்னா படம், ஒரு புகைப்படம், அல்லது டிராயிங்னா வரைஞ்சது அல்லது பெயிண்டிங் பண்ணது, இப்படி எல்லாம் ஒரு உருவத்துக்கு தான் என்ன சொல்லணும் உருவப்படங்கள், அதுதான் வந்து போர்ட்ரேட்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்பெண்டியம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தொகுப்பு. கம்பெண்டியம்னா என்னதுன்னா ஒரு தொகுப்பு. எதனுடைய தொகுப்புன்னு பாத்தீங்கன்னா நாம தான் சொன்னோம் இல்லையா, கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ், கலெக்ஷன் ஆஃப் தி
புக்ஸ் அந்த மாதிரி தான் வந்து தொகுத்துறது தான் வந்து தொகுப்புன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து கம்பெண்டியம். எ கலெக்ஷன் ஆஃப் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் எ பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட் எஸ்பெஷலி இன் எ புக். அதாவது ஒரு புத்தகம் தான் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 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 சப்ஜெக்டை பத்தி பர்டிகுலரா ஒரு சப்ஜெக்டை பத்தி நல்ல விரிவா வந்துட்டு டீட்டெயில்டா வந்து இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நல்லா மொத்தமாக சேர்த்து ஒரு தொகுப்பா ஏற்றப்படுறதுதான் வந்து கம்பெண்டியம். அதுக்கு தான் வந்து தொகுப்பு. பர்டிகுலரா ஒரு புக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சான்றுகளுடன் நிரூபித்தல். சப்ஸ்டான்ஷியேட் அப்படின்னா சப்ஸ்டான்ஷியேட்னா வந்துட்டு சான்றுகளுடன் நிரூபித்தல். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரூவ் வித் எவிடன்ஸ். ஒன்னை பத்தி நிரூபிக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? ஆதாரங்கள் தேவை. அதுதான் இங்க சொல்றாங்க டு ப்ரூவ் வித் எவிடன்ஸ். ஒரு ஆதாரம் இல்லைன்னா அதை நிரூபிக்க முடியாதுல்ல. அதுதான் வந்து என்ன சொன்னா சப்ஸ்டான்ஷியேட்னு சொல்றாங்க. அது சான்றுகளுடன் நிரூபித்து. இதுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் புது வார்த்தைகள். இது கொஞ்சம் அதாவது இது கொஞ்சம் எப்படி நம்ம டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க. இதுக்குண்ட என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா கொஞ்சம் இல்ல ஒரு விளக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரே சேம் பொருள் தான். ஆனா இது ஒரு வார்த்தையா இருக்கு. இது கொஞ்சம் அது கொஞ்சம் சென்டென்ஸா இருக்குது. இதுதான் இதுடைய வித்தியாசம். இதோட இது முதல் பாடம் வந்து முடிவடையுது. அடுத்த வகுப்புல 2வது பாடம் பார்க்கலாம். தேங்க்யூம்மா.